அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் வகை கொள்கை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபிமொழிகளையும் அந்த நபிமொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹீஹுல் முஸ்லிமில் 121வது பதியப்பட்டிருக்கிற செய்தியினுடைய ஒரு பெரிய சம்பவத்தை பற்றி இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அறிவிக்கிறது. இந்த செய்தி ஒரு சஹாபியினுடைய இறுதி தருணம், அதாவது மரண தருவாயில் அவர் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது அவர் கூறிய ஒரு சில வார்த்தைகளை பற்றிய ஒரு செய்தி. அந்த சஹாபிகள் யாரும் கிடையாது, அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அம்ரு இப்னு ஆஸ் அவர்களினுடைய வரலாறை நம்மில் பல மக்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, இவரை போன்று இஸ்லாத்தை எதிர்த்தவர், இஸ்லாமிற்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்ததில் இவரை போன்ற ஒரு மனிதரை நம்மால் பார்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் தான் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி காலகட்டங்களில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் என்ன செய்கிறார்னா, அவர் வயது முழுமையை அடைந்து அவர் மரண படுக்கையில் படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கும் பொழுது ஒரு சில சஹாபாக்கள் அவரை நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். பெரும் மரண படுக்கையில படுத்திருக்கும் பொழுது ஒரு சில சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்தவுடனே அம்ரு இப்னு ஆஸ் என்ன செய்கிறார் என்றால், அவர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அழுகையாக அழுது கொண்டே இருக்கிறார். நீண்ட நேரம் அழுதுகிட்டே இருக்கிறார். சுவற்றின் பக்கமும் முகத்தை திருப்பிக்கிறார். பார்க்கறதுக்கு தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, குடும்பத்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் ஏதோ ஒண்ணு நினைச்சு அழுதுகிட்டு சுவற்றின் பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்கிறார். வந்தவங்களை பார்க்க உடனே அம்ரு இப்னு ஆஸ் அவர்களினுடைய மகன் என்ன செய்கிறார்னா, சுவற்றுக்கும் அம்ரு இப்னு ஆஸ் அவர்களுக்கும் நடுவில் வந்து நின்றுகிட்டு தன்னுடைய தந்தைக்கு ஆறுதல் கூறுகிறார். என்னுடைய தந்தையே, உங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மா பஷரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிக்கதா, அம்மா பஷரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிக்கதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு இதை கொண்டு நற்செய்தி சொல்லலையா? இப்படி எல்லாம் நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு நற்செய்தி சொல்லலையா? சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நன்மாராயணம் சொல்லி இருக்கிறாங்க தானே அப்படின்னு அவர் வறுமை வாழ்க்கையை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மகன் வந்து நின்று கொண்டு அப்படி இருக்கும் பொழுது அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் தான் எதற்காக அழுக வேண்டும் என்ற காரணத்தை தோழர்களுக்கு கூறுகிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அழுகிறதுனா எதை நினைச்சு அழுவோம்? ஆக இந்த துனியா விட்டு போக போறோமே, நம்மளுடைய தொழில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, தொழில ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம், அது இனிமே என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, அவங்களுக்கு யார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, யார் நல்லபடியா பார்த்துக்குவா, நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவர்களை நினைத்து கவலைப்படுவோம். நம்மில் பெரும்பான்மையான மக்களினுடைய கவலை இம்மையை குறித்ததாக இருக்கும். அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் தாம் எதற்காக அழுவோம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். ஆரம்பத்தில் சொல்லுகிறார், ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை நாம் அனைவரும் ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறார், நம்ம சம்பாதித்த சம்பாத்தியத்திலேயே தலை சிறந்த சம்பாத்தியம் தான் எதுவுமா? உலகத்தில் நம்ம எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்களிலேயே தலை சிறந்தது என்றால் அது ஷஹாதத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கைதான் நமக்கு எல்லாத்தையும் விடவும் சிறப்பானது. உண்மையிலேயே ஒருவர் இந்த உலகத்துல பல லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கலாம். அவ்வளவு கோடியை கொண்டு வந்து மறுமையில் அல்லாஹ்வுடைய காலடியில கொட்டினாலும் அல்லாஹ் சொல்லிட்டு கொடுக்க மாட்டான். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஷஹாதத்து தான் அடிப்படை. அவர் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கை 3 படித்தரங்களாக இருந்தது. குன்துவல அஸ்பாபி ஸலாத், 3 படித்தரமா என்னுடைய வாழ்க்கை இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே பிரிச்சு பார்த்து யோசிக்கிறார். நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதை என்ன, எல்லாத்தையும் யோசித்து அதை நினைத்து அழுகிறார். முதலாவது நிலையை சொல்கிறார். முதலாவது நிலை என்னன்னா, நபி அவர்களை என்னை போன்று வெறுக்கக்கூடிய ஒரு மனிதரை யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு எனக்கு முஹம்மது நபி என்றால் கோபம், வெறுப்பு அப்படி இருந்துச்சு. ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சு, அதுல நான் முகமது அவர்களை கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நிச்சயமாக நான் கொலை செய்திருப்பேன். அந்த அளவுக்கு நான் அவர்களை வெறுத்து வந்தேன். இதே நிலையில நான் மரணித்திருந்தேன் என்று சொன்னால் நான் நரகவாசியாக மாறியிருப்பேன். முதலாவது நிலை இது. இரண்டாவது நிலை என்ன தெரியுமா?
இறைவன் என்னுடைய உள்ளத்தில் நேர்வழியை செலுத்தினான். நான் உடனே ரசூல் அவர்கள் உள்ளத்தில் வந்தேன். வந்து நபி அவர்களே கையை நீட்டினால் நான் பையத் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கையை நீட்டினார்கள். நான் என்னுடைய கையை மடக்கிக்கிட்டேன். அம்ர் இப்னு ஆஸ் சொல்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடிவாயிடுச்சு. வந்து ரசூலா முன்னாடி அமர்ந்து நபி அவர்கள்ட்ட கையை நீட்டி, நீங்க கையை நீட்டுங்க நான் அவங்கள்ட்ட பையன் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூலாவும் மகனுக்கு கையை நீட்டும் போது இவர் கையை மடக்கிக்கிறார். மடக்குனதோட நபிகள் நாயகம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏ ஆம்ர் மாலக்கு, உனக்கு என்னப்பா ஆச்சு அம்ரு, எதனால கையை மடக்கிக்கிட்ட அப்படின்னு கேட்கிறார். அதற்கு இவர் சொல்கிறார், அதற்கு அஷ்டரித்த ஒரு சில நிபந்தனைகளை நான் அவங்கள்ட்ட வைக்கணும். என்ன நிபந்தனை வைக்கணும்? எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும். பாவ மன்னிப்பு நீங்க தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பயிர் செய்யறேன். ஏன்னா நான் வந்துட்டு அறியாமை காலத்துல இருக்கும்போது ஆசிரியரா இருக்கும்போது அவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கிறேன். இங்க இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு அபிசீனியாவுக்கு போனவங்கலாம் எப்படியாவது கைதியா பிடிச்சிட்டு வந்துட்டோம்னு நஜ்ஜார் மன்னர்கிட்ட போயிட்டு படாத பாடுபட்டு வாதம் செய்தார். இறுதியில தோத்து போயிட்டார். இந்த அளவுக்கு நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது நபி அவர்கள் கேட்கிறார்கள், அம்ரே உனக்கு தெரியாதா 3 காரியங்கள் உன்னுடைய பாவங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடியது 3 காரியங்களுக்கு இருக்கிறது. முதலாவது காரியத்தை சொல்கிறார், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவரினுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் அவருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். ஒருவர் ஹஜ் செய்து அது இறைவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவரினுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். மூன்றாவதாக ஒரு செயலை செய்கிறார்கள். என்ன செய்யணும் தெரியுமா? 3 செயல்களுக்கு ஒட்டுமொத்த பாவம் மன்னிக்கப்படும். ஒன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது, இன்னொன்னு தூய்மையான முறையில் ஹஜ் சென்று அது இறைவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். மூன்றாவது என்ன காரியம்? இல்லை, ஹிஜ்ரத். யார் ஒருவர் அல்லாஹ்வினுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவருக்கு அவரினுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். நீ எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுதே உனக்கான பாவ மன்னிப்பு உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்றான். அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான், என்னை சொர்க்கவாதியாக ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற ஆனந்தத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இது என்னுடைய 2வது நிலைமை. இந்த நிலையில நான் மரணிச்சிருந்தேன்னா அந்த நாளிலேயே அந்த நிமிடத்திலேயே மரணித்திருந்தால் நான் நிச்சயம் சொர்க்கவாதியாக மாறியிருப்பேன் என்று நான் ஆசைப்படுகிறேன். 3வது நிலையை சொல்றார், நான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறமாக எனக்கு ஏராளமான பொறுப்பு வந்தது. இவரை ஏராளமான இடங்களுக்கு பிரதிநிதியாக நபி அவர்கள் நியமித்தார்கள். நபி அவர்களுக்கு பிந்தைய காலங்களில் ஏராளமான நகரங்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்து வந்தார். நிறைய பொறுப்பு எனக்கு வந்துச்சு. அந்த பொறுப்புல என் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல. நான் சரியாக செய்தேனா, என்னுடைய பொறுப்பை சரியான முறையில நான் கடைபிடித்தேனா என்பது எனக்கு தெரியல. இந்த நிலையில இப்ப இருக்கிற 3வது நிலைமை, இப்ப மரணிக்க போறேன். மரணிச்சனா எனக்கு எங்க இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. சொர்க்கத்தில் இருப்பேனா நரகத்தில் இருப்பேனா என்பது எனக்கு புரியாமல் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். மரண பெருவாயில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய சிந்தனையை யோசித்து பாருங்கள். இப்பொழுது நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. மரணம் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளில் நாம் கணக்கச்சிதமாக இருக்க வேண்டும். இறைவனை அஞ்சு நடக்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் இறைவன் நமக்கு செய்த அருட்கொடைகளையும் நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றிகளையும் உணர்ந்து வாழ வேண்டும். இது போன்ற செய்திகளிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டு இன்னும் அதிகமாக இறைவனை அஞ்சக்கூடிய இறையச்சவாதிகளாகவும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாகவும் வாழ்வதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.